பிரியா பிரியா என்னங்க நீங்க நேரம் பாத்ரூம் குள்ளே வந்துட்டீங்க? நான் தான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. இது ஒண்ணும் பாத்ரூம் இல்ல, பெட்ரூம். உன் கனவுல இருந்து கொஞ்சம் வெளியே வரியா? கனவா? வேற என்ன? என் கனவுல ஒரு அழகான பாத்ரூம். அந்த பாத்ரூம்குள்ள பெரிய டப். அந்த டப்புக்குள்ள தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள நான் இருக்கேன். ஓ, லக்ஸரியான பாத்ரூமா இருக்குன்னு சொல்லு. ஆமாங்க, நம்ம பெட்ரூம் அளவுக்கு பெருசா இருக்கும்னா பாருங்களேன். போதும் விடு, நானும் இப்ப பாத்ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆகி டிஃபன் பண்ணி வச்சீனா சாப்பிட்டுட்டு நானும் ஆபீஸ்க்கு போவேன். Good morning everybody. Good morning Rahul. Good morning Rahul. அந்த டிஷ்யூ பேப்பரை ஏன் இப்படி பாடாப்படுத்துற? அங்க தேய்க்கிறதுக்கு பதிலா இங்க தேய்ச்சேன்னு வச்சுக்க, சும்மா ஜோன்னு இருக்கும்ல. ஹாய். ஏய் ஏய் கைய விடு. மனசுல தெரியாம வச்ச நினைப்பு. மோனா என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன பாக்குற? நீ எதுக்கு இங்க வந்த? காஃபி டீ ஏதாவது வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். அப்புறமா எடுத்துட்டு வா. ஐயோ பெருசா வந்துச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ராகுல், நம்ம அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நான் ஆடிட்டர் அனுப்பி வச்சிடுவேன். ஷூர். மதுமதி, சொல்லுங்க பாஸ். நேத்திக்கு உண்டான ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வா. அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நான் சைன் பண்றேன். ஓகே பாஸ். காலங்காத்தால மூட் அவுட்டா இருக்க, காஃபி கொண்டு வரட்டுமா? என்ன பதிலே காணோம்? சிப்போ நீ போடி. உன்னை கரெக்ட் பண்ண முடியறதா இல்ல. என்னாச்சுங்க? ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டாரு. சரி, போய் குளிச்சிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். I love you. ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொன்னீங்க. இது என்ன பெட்ரூமா? So what? இங்க சாப்பிடணும். மத்ததுக்கெல்லாம் பெட்ரூம் இருக்கு. ஓ, ஃபர்ஸ்ட் டின்னர், அப்புறம் உட்காருங்க. நீ உட்காரலாம்ல? உங்களுக்கு பிடிக்கும்னு கூட்டி செஞ்சு வச்சிருக்கேன். மேகசின் வாங்குனீங்களா? இல்ல இல்ல, ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்தேன். ரொம்ப வேர்க்குதுங்க. ஃபேன் ஸ்பீடா ஏத்தட்டுமா? எனக்கு தூக்கம் வருது. Hey. என்னாச்சு? I don't like this. என்ன பண்ண சொல்ற? அத பத்தி
நீங்க தாங்க யோசிக்கணும். நம்மளுக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றது? நம்ம ஃபியூச்சரை பத்தி நினைச்சு பார்க்கும்போது பயமா இருக்கு. பசங்க அவங்க படிப்பு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? பசங்க வேண்டானா மார்க்கெட்ல காண்டம்ஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு. இந்த காண்டம்ஸ் மேலயும் டேப்லெட்ஸ் மேலயும் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. குட் நைட். பேட் நைட். ஐயா, அம்மா வீட்ல இல்லீங்களா? இருக்காங்க, உள்ளதா இருக்காங்க. கொஞ்சம் இந்த கூடை இறக்கி வைங்களேன், அம்மா காய்கறி வேணும்னு சொன்னாங்க. என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? மேல கைப்பட்ட ஒண்ணும் ஆயிடாது, வாங்க. என்னங்க மேலையும் கீழையும் பாக்குறீங்க? இறக்கி வைங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன காய் வேணும்னு சொல்லுங்க. அம்மா வந்துருவாங்க. இரு. வெண்டைக்காய் நல்லா இலசா இருக்கிற மாதிரி இருக்கு. இது சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். எனக்கு காலிஃபிளவர் சுத்தமா பிடிக்காது. வெண்டைக்காய் இலசா தானே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும், சந்தேகமே வேண்டாம். சூப்பர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காய்கறி பார்த்துட்டு இருக்கேன். காஃபி குடிங்க. இந்த கத்திரிக்காய் வச்சு என்ன பண்ணுவாங்க? பிரியாமா மாதிரி ஆளுங்கெல்லாம் சாம்பார் வைப்பாங்க. அதுவே நானா இருந்தா நீங்க உள்ள போங்க. கத்திரிக்காய் என்ன விலை? இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு தேவைப்படாதுமா. அந்த வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ, அப்புறம் தக்காளி ஒரு 1/2 கிலோ கூட. சரிம்மா, வேற என்ன வேணும்? அப்புறம் இதுவும். கொஞ்சம் தூக்கி விடுங்கம்மா. ஓய், கிளம்ப. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாகக்காய், காய்மா காய். நீங்க You are Rogel's wife, I'm right? Hi Arjun, what a surprise da. Priya, my friend Arjun. Arjun, hello. My wife Priya. Nice selection. நான் அன்னைக்கு கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பிரியாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் மிஸ் பண்ணனும்னு வருத்தப்படுறேன். Anyway, once again happy married life da. Thank you. முதல்ல அவரை உள்ள உட்கார சொல்லுங்க. Oh, sorry. உள்ள வாடா. பிரியா, காஃபி கொண்டு வா. இத கொண்டு வரேன். அதான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது தெரியுமா? அப்படின்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு gift வாங்க மாட்டேன்னு சொல்றியா? ஹேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அப்படியே யோசிக்கிற. இங்க பாரு ராகுல், இப்ப என்னால முடிஞ்ச gift நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொடுக்கிற தகுதி உனக்கு இருந்தாலும் வாங்குற தகுதி எனக்கு இல்லடா. சொன்னா கேளு, வாங்கிக்கோ. சொன்னா கேளு. வேண்டாம் ப்ளீஸ். காஃபி எடுத்துக்க. காஃபி எடுத்துக்க. Thank you. So sweet. சக்கரை அதிகமா இருக்கா? என்ன பிரியா, சக்கரை அதிகமா போட்டியா? ஓ, அப்படியா? சாரி, நான் வேற காஃபி போடுறேன். No, 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 no. I like this coffee. ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சொன்னா கேளு, எனக்கு இந்த gift எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ப்ளீஸ். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? வேண்டாம்டா பிரியா, நான் எதுவும் வாங்குறது இல்ல.
ஒரு ஃப்ரெண்டா நீ இங்க வந்திருக்க, எனக்கு அதுவே போதும். ஓகேடா, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளேயா? வேலை இருக்குடா. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்திருக்க, ஒரு வாய் சாப்பிட்டாது போ. பிரியா, என்ன பார்த்துட்டே இருக்க? போய் சாப்பாடு ரெடி பண்ணு. டேய் சாரிடா, இன்னொரு நாள் வரேன்டா, தப்பா எடுத்துக்காத. ஓகே சரிடா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஷியோர். சாப்பிடாம போக மாட்டேன். ஓகேடா, வரேன் பிரியா. See you again. டேய், மறுபடியும் வரேன்னு சொல்லிருக்க, கண்டிப்பா வரணும். ஓகேவா? கண்டிப்பா இன்னொரு வருவேன். முக்கியமான விஷயம், இது உன் வீடு மாதிரி, எப்ப வேணாலும் நீ வரலாம். என்ன புரிஞ்சுதா? ஓகே ராகுல், பாய். டேய், மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா வரணும். ஓகே? ஷியோரா. ஓகேடா, Bye. பாய். அவர் அப்படி gift கொடுக்கும்போது ஏன் வேணாம் சொல்றீங்க? அதெல்லாம் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ். இன்னைக்கு நாம வாங்கிக்கிட்டோம்னா மறுபடியும் அதே மாதிரி காஸ்ட்லியா தான் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு இப்ப என்னாச்சு பிரியா? நமக்கு அவ்வளவு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இல்ல, அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன். மே ஐ கம் இன் சார்? ஒரு தடவை இதை செக் பண்ணிட்டு சைன் பண்ணிடுங்க சார். நீ மட்டும் என் வலையில விழுந்துட்டு இந்த மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நான் தான் மகாராணி. இதே சீட்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் நான் வேலை வாங்குவேன். பெருசு விழுந்துருச்சு. சைன் பண்ணுங்க சார். அப்படி போட அருவால. வெரி ஹார்ட் சார். டீயே சொன்னேன், பெருசா தூண்டி விட்டப்பா. கரெக்டா மீன் மாட்டும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான். This is for you. எனக்கு பிரச்சனை இருக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவு ஆசையா இந்த gift உங்களுக்காக கொண்டு வந்தேன் தெரியுமா? பாருங்க, எங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் செய்ய மாட்டேங்க. ஓ, அதான் உங்க ப்ராப்ளமா? அவனை பத்தி உங்களை விட எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு பொண்ணு தனக்குள்ள இருக்க ஆசைகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அதுவும் இல்லாம புருஷனுக்கு பிடிக்கல, நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், இப்படி சொல்றது வேஸ்ட்டுங்க. ஓபன் பண்ணி பாருங்க. இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. உங்க அழகான ஃபிகரை டச் பண்ணணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கு. உங்க நெஞ்சு மேல இந்த சாரி விழுந்ததும் கண்டிப்பா அதுக்கு அழகு வந்துருங்க. அதுவே நீங்க முழுசா கட்டினீங்கன்னா இன்னும் அழகு வந்துருங்க. ப்ளீஸ், ஒரு தடவை இந்த சாரியில நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க நான் பார்க்கணும். இந்த ஆசைய ஒரு தடவை நிறைவேற்றுங்க ப்ளீஸ் பிரியா, ஒரு தடவை. வேண்டாங்க. கட்டிட்டு வாங்க. இந்த சாரியில உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ப்ளீஸ். ஓகே. எஸ்.
பியூட்டிஃபுல். தேங்க் யூ. யூ ஆர் லுக்கிங் லைக் an angel, பிரியா. இங்க பாருங்க பிரியா, இந்த ட்ரெஸ்ல உங்களை நான் பார்க்கும்போது என் நெஞ்சுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி நல்லா உணர்றேன். என்ன பேசுறேன் இவன்? நீங்க இந்த சாரியை கட்டினதும் இந்த சாரியோட அழகு இப்பதான் எனக்கு தெரியுது. ரியலி யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் லேடி. என் பொண்டாட்டிய கூட நான் இதே மாதிரி தான் பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைங்க. இருந்தாலும் என் மனசுக்குள்ள என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தானோ அதே மாதிரி நான் உங்களை பாக்குறேங்க. இத பாருங்க பிரியா, நீங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். This is my promise. Okay. Thank you, பிரியா. நான் கேட்ட உடனே எனக்காக நீங்க Thank you. Thank you very much. Bye. அழகான புடவை. கனவுல கூட இந்த மாதிரி புடவை கட்டுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அவர் வந்த உடனே காட்டணும். எப்போ வருவாரோ? பிரியா, பிரியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலிங் பெல் அடிக்கிறேன் தெரியுமா? உனக்கு கேட்கலையா? நீங்க உள்ள எப்படி வந்தீங்க? மேடம், இது என்னோட வீடு. என்கிட்டயும் ஒரு கீ இருக்கு. ஆமா, சாரி நல்லா இருக்கு. யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். அது சரி, இந்த சாரி நீ கட்டி நான் பார்த்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த புடவை இருந்ததானே? இன்னைக்குதான் முதல் தடவை கட்டுறேன். அர்ஜுன் கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த புடவைல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? அர்ஜுன் வந்தானா? நான் கிஃப்ட் எல்லாம் வாங்க வேண்டாம்னு சொன்னல, மறுபடியும் ஏன் வாங்குன? அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு, வற்புறுத்தினாரு. இத பாரு பிரியா, I cannot accept this. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாங்கலன்னா அர்ஜுன் வருத்தப்படுறாரு, வாங்குனா நீங்க வருத்தப்படுறீங்க. வாங்கிக்கிட்டா மட்டும் என்னங்க தப்பு இருக்கு? இத பாரு பிரியா, ஒருத்தர்கிட்ட ஒண்ணு வாங்கணும்னா அதை திருப்பி கொடுக்கிற தகுதி நம்ம கிட்ட இருக்கணும். அதனாலதான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்றேன். எனக்கு புரியுது, மறுபடியும் இதே மாதிரி காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியாது. நீங்க எப்ப பெருசா சம்பாதிப்பீங்க, எனக்கு இந்த மாதிரி புடவை வாங்கி கொடுப்பீங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வரும்போது அதை வாங்குறதுல தப்பே இல்ல. திருப்பி கொடுக்கறத பத்தி நீங்க தான் யோசிக்கணும். பைத்தியக்காரத்தனமா பேசாத. நான் எல்லாம் கரெக்டா தான் பேசுறேன். நீங்களும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, கிடைச்சதும் வேணாம்வீங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு புடவை உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? கனவுல கூட உங்களால வாங்கி கொடுக்க முடியாது. அவ இப்ப ஒண்ணு சாக்லேட் வாங்கி கொடுக்கல. சாக்லேட் சாப்பிடுறதுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல. அததான் ஒண்ணு புரிஞ்சுக்க சொல்றேன் பிரியா. எனக்குள்ளேயும் நிறைய ஆசைங்க இருக்கு. இருக்கலாம், ஆனா நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நல்லா இருக்கும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்ல இருந்து நான் அப்படிதாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? இத பாருங்க, நான் ஒன்னும் அவரை வாங்கி தர சொல்லி கேட்கலாம், அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நான் வாங்க மாட்டேன்னு சொன்னாலும் அவர் ரொம்ப வற்புறுத்தினாரு, அதான் வாங்கினேன். That's all. அதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. போய் குளிச்சிட்டு வாங்க. உங்க சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி சாம்பாரும் ரசமும் சேர்ந்து சாப்பிடலாம். Come in, my boy. குட் மார்னிங் சார். Good morning. Rahul, this is Anjali, my brother's daughter. Anjali, he is Rahul. இருக்கிறவங்களே brilliant and sincere person. Not bad. Okay. ஹலோ. Hi. By the by, உன்னை அர்ஜென்ட்டா எதுக்காக வர சொன்னேன்னா? எனக்கு தெரியும் சார், புது ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்காக தானே. அதுதான் இல்ல, நான் அந்த விஷயம் பேசுறதுக்காக உன்னை கூப்பிடல. அப்புறம் அஞ்சலி இப்ப வைசாக்ல தான் இருந்துகிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காரு. வைசாக்ல ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி இப்ப எங்க கூட இருக்கிறதுக்கு வந்திருக்கா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அஞ்சலி சென்னையை சுத்தி பார்க்கணுமா. சோ நீதான் கூட இருந்து சென்னையில இருக்கிற பெஸ்ட் பிளேசஸ்லாம் சுத்தி காட்டணும். Yes, I'm totally new. எங்க எது கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. பரவாயில்லைங்க, பாஸே பர்மிஷன் கொடுத்துட்டார்ல. 2 நாள் என் கூட சுத்தி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கே புரியும். அம்மாடி, ஏன் டென்ஷன் தீர்ந்தது.
இந்த நிமிஷத்துல இருந்து அஞ்சலியோட ஒர்க் தான் ஃபர்ஸ்ட், ஆபீஸ் ஒர்க் நெக்ஸ்ட். ஓகே பாஸ். ஹாய். நீங்களா? எஸ். என்னாச்சு? வேற யாரையாவது எதிர்பார்க்கறீங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன திடீர்னு? ஏன் வரக்கூடாதா? நீங்க வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் வாசல்ல நிக்க வச்சு பேசுவீங்களா? சாரி, ப்ளீஸ் உள்ள வாங்க. தேங்க்யூ. உங்களுக்காக தான் கொண்டு வந்த, வாங்கிக்கோங்க. எதுக்குங்க இதெல்லாம்? வேண்டாங்க. பசங்களை பார்க்க போகணும்னு சொன்னா சாக்லேட்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதே உங்களை மாதிரி அழகான பொண்ணை பார்க்க போறோம்னு சொன்னா உங்க அழகுக்கு ஏத்த கிஃப்டா கொண்டு வரணும்ல, வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் வேண்டாங்க. நேத்து தானே லேட்டு சாரி வாங்கி கொடுத்தீங்க. அது நேத்து, இது இன்னைக்கு. சாரி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ராகுலுக்கு கூட பிடிக்காது. ராகுலுக்கு பிடிக்காதா? இது உங்க லைஃப்ங்க, நீங்க தான் முடிவு பண்ணணும். யாருக்காகவும் நமக்கு பிடிச்சத விட்டு கொடுக்க கூடாதுன்னு நேத்து தானே சொன்னேன், அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களா? இருக்கலாங்க, ஆனா இது நச்சுன்னு நல்லா இருக்கும். உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கிறவங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டா அத வர்ணிக்க வார்த்தையே இல்ல. ராகுலுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. ராகுலுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லையேங்க. உங்க அழக ரசிக்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கோங்க. யோசிக்காதீங்க பிரியா, எனக்காக இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வாங்களேன். இதான் கடைசி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. ஓகே ஓகே, நீங்களா கேட்டாதான் இனிமே நான் வாங்கிட்டு வருவேன். சரியா? சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்களேன். நான் இந்த ட்ரெஸ்ல இவ்வளவு அழகா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ராகுல் மட்டும் என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தாருன்னா ராகுலுக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருச்சுன்னா எப்பவுமே நான் இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவேன். லைஃப் செம்ம ஜாலியா இருக்கும். எவனா இருந்தாலும் அசந்து போற அளவுக்கு உன் அழகு, மென்மையான உன்னோட இடுப்பு, பஞ்சு மாதிரி இருக்க உன் கால, இந்த அழக ரசிக்க தெரியாதவன் உயிரோட இருக்கிறதே சுத்த வேஸ்ட். ஏன் இந்த பெண் எழுதவே மாட்டேங்குது? பேனாவை டெய்லி யூஸ் பண்ணாதான் நல்லா எழுதும். அப்படி இல்லைன்னா ஒன்னே இங்கு வரைஞ்சிடும், இல்லைன்னா லூஸ் ஆகி லீக் ஆயிடும். தெரியாம ஏதோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாஸ்கெட் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? எங்கன்னு சொன்னீங்கன்னா? இப்படி சும்மா கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. அது இல்லைங்க. I don't want any explanations. Come with me. நீ சாரியில கூட ரொம்ப அழகா இருக்க. நீங்க கிளம்புங்க, ராகுல் வர நேரமாச்சு. அதுக்குள்ளயா? நீங்க கிளம்புங்க. ஓகே, பாய். பிரியா, பிரியா இங்க இருக்கீங்க.
ம் என்னங்க மத்தியானம் சாப்பிடலையா? சாப்பிட்டேனே. ஓ, வெச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. ஆஃபீஸ்ல டெலிகேட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டேன். சரி, போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்ல எனக்கு பசிக்கல, இப்பதான் மறுபடியும் அவங்களோட சாப்பிட்டேன். நீ சாப்பிட்ரு. ம் ம். இன்னைக்கு என்ன புதுசா? இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கலையே. சார், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். என்னாச்சு இவருக்கு? எப்பவுமே சிரிக்க மாட்டாரு, இன்னைக்கு என்ன ஓவரா சிரிக்கிறாரு? இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஓவரா சிரிச்சதுக்கு இதான் காரணமா? டேபிளுக்கு கீழே கசமச்சாவா? நீ கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? பாத்தியா, ஒண்ணும் தெரியாத மாதிரியா கேக்குறது? பேனா கீழே விழுந்துருச்சு பாஸ், அதை தான் தேடிட்டு இருந்தேன். ஓல்டு பெண்ணா? இந்த தேடுறது எத்தனை நாளா நடக்குது? பெண்ணு என்னைக்காவது கிடைச்சதா? நீ வேலையை பாரு. பாக்குறேன். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நல்லா பேனாவை தேடி வச்சு பாருங்க. ஸ்டெப்னிக்கு இந்த பெண்ணையும் வச்சுங்க. நீ உன் ஃபைல காட்டு. அது உங்களுது. என்னென்னமோ நடக்குது. ஹலோ, நான் தான். என்ன விஷயம் சொல்லு. உடனே கிளம்பி வா. எனக்கு வேலை இருக்கு அஞ்சலி. நீ எதுவும் பேசக்கூடாது, உடனே கிளம்பி வரணும். அதில் புரிஞ்சுக்க. எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லல, உடனே கிளம்பி வா. இங்க பாரு ராகுல், நீ காரணம் சொல்லாத. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். சீக்கிரம் வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கங்கா, இங்க வாயேன். போனாலே சார். என்ன? பாஸ் கிட்ட கையெழுத்து வாங்கலாம்னு ரூமுக்கு போயிருந்தேன். பாஸோட டேபிளுக்கு கீழே மதுமதி இருக்கா. நிஜமாவா? என் கண்ணால பார்த்தேன். என்னது இது? உண்மையாவா? நீங்க போய் சொல்லல? என் மேல சத்தியம். என்னங்க இதெல்லாம்? ஐயோ, இது என்னால நீ நம்ப வேணா போய் முடியல. பாரு. உண்மையதான் சொல்றேன். ராகுல், உண்மையிலேயே நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. நான் தான் அவரை மிஸ் பண்றேன். அவர் கிட்டத்தட்ட 1 இயரா துபாயில இருக்காரு. நான் இங்க வைசாக்லயே இருந்துட்டேன். அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்களும் துபாய்க்கே போயிடலாம்ல. போலாம் தான், பட் எனக்கு இன்னும் விசா கிடைக்கல. ஆனா ஒரு விஷயம், உன்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் ஒரு பொண்ணுங்கிறது எனக்கு தெரியுது. எனக்குள்ளேயே நான் எதையோ தேடிட்டு இருக்கேன். என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு துணை வேணும். இதுல உன் அபிப்பிராயம் என்ன? அது தப்பு ஒண்ணும் இல்லையே. தேங்க்ஸ். நீயாவது என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டியே. அதனால தான் உன்னை பார்த்த முதல் நாள்லயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. I love you. ப்ளீஸ் கோ. என்னாச்சு பிரியா? நீங்க இப்படி என்ன பார்க்க வர்றது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகுமா?
ராகுலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன நடக்கும்னு யோசிச்சீங்களா? உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. சாரி, இனிமே நீங்க இங்க வர வேண்டாம். ஓகே, அப்படின்னா ஒரு வேலை செய்யலாம். நீ வேணா என் கூட வெளியே வாயேன். நோ, நான் வரமாட்டேன். வரவும் முடியாது. இதான் என்னோட அட்ரஸ். நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். இல்ல, நான் வரல. நீ வந்தே ஆகணும். அப்படி வரலன்னு வச்சுக்க. ஓகே, பாய். My personal bathroom. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க. இப்பெல்லாம் ராகுல் சார் ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்ல.
ராகுல் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகாது, உடனே அந்த அஞ்சலி அம்மா இங்க உள்ள வந்துருவாங்க. 2 பேரும் காதல் கிளிகளோட பறந்து போயிடுவாங்க. ஆமாமா, நானும் அதைத்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, உன் லிப்பை எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல தேய்க்கிறது இல்லாம இதெல்லாம் வேற கவனிக்கிறியா? பெரிய விஷயம் தான். உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ராகுல் சார அஞ்சலி பார்த்ததுல இருந்து நிக்கிதா கூட வேலைக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறா. ஓகே, வரது இல்லைன்னு சொல்லி நீ வராது விட்டுறாத. நான் உன்னை நம்பி நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்ன பண்றது, நான் பார்க்கத்தான் ஒரு மாதிரியா இருக்கேன். ஆனா இது வரைக்கும் யாரையுமே கரெக்ட் பண்ணதே கிடையாது. ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா டேபிளுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த பெரியவரை படாத பாடு படுத்தினதை நான் என் 2 கண்ணால பார்த்ததை மறந்துட்டாளா? சரியா சொன்னீங்க. ஐயோ பாஸ் வராது, நீ போய் வேலையை பாரு. சீக்கிரம் அவங்க உங்க டேபிள்ல போய் உட்காருங்க, வேலை செய்யற மாதிரி அடிப்பாங்க. அர்ஜுன் போதும். ஹே ப்ளீஸ், இல்ல நான் கிளம்பணும். கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். ராகுல் வந்துருவாரு, இப்பவே ரொம்ப லேட் ஆச்சு. ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். இல்ல, அவர் வரும்போது நான் வீட்ல இருக்கணும். நீ என் கூட இருக்கும்போது எனக்கு டைம் போறதே தெரியல. நான் இன்னொரு நாள் வரேன், இப்போ கிளம்புறேன். ஓகே, உனக்காக ஒரு ஜீவன் இங்க காத்துக்கிட்டு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரி, பாய். பாய். என்ன ராகுல், என்னமா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? நாம இன்னைக்கு செஞ்சது தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது ராகுல். நாம ஒன்னும் சின்ன குழந்தைங்க இல்ல. நம்ம 2 பேருக்கும் எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டோம், எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக ஃபீல் பண்ணணும்? எல்லாம் உண்மைதான். என்ன இருந்தாலும் இங்க பாரு ராகுல், இது ஒன்னும் ஆக்சிடென்டா நடந்த விஷயம் இல்ல. நம்ம 2 பேருக்கும் ஆசை இருந்ததுனால தான் ஒண்ணு சேர்ந்தோம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு முதல்ல போய் குளிச்சிட்டு வா. பாடியோட சேர்ந்து மைண்டும் ஃப்ரெஷ் ஆயிடும். இன்னும் என்ன யோசனை, சீக்கிரம் போ. இவன் என்ன இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கா? நல்ல வேளை அவர் இன்னும் வரல. என்னங்க, என்ன டல்லா இருக்கீங்க? இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்தது. ஓஹோ, சரி, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். வேண்டாம், எனக்கு பசிக்கல. எனக்கு தூக்கமா வருது. நான் போய் படுத்துக்கிறேன். இன்னைக்கும் சாப்பிடல? வச்சு கொடுத்த சாப்பாடு அப்படியே இருக்கு. ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தின்னு சொல்றல, அதான் சாப்பிட போல இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கும். ராகுலுக்கு துரோகம் பண்றேன்னா, ஒருவேளை ராகுலுக்கு இந்த விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? கடவுளே, நான் இப்படி தப்பு பண்றேன்னு தெரிஞ்சா பிரியா என்னை பத்தி என்ன நினைப்பா? அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா
என்ன இவர் என்ன தூங்கிட்டு இருக்காரு? என்னங்க என்னங்க எழுந்துருங்க. ஓ மை காட், லேட் ஆயிடுச்சு. நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. நீங்க போய் குளிச்சிட்டு வந்துருங்க. Hello. Hi. How are you? Oh, fine. But I'm not fine. என்னாச்சு அர்ஜுன்? எனக்கு என்னமோ தூக்கமே வர மாட்டேங்குது. எதுக்கு? கண்ணு மூடா நீதான் தெரியற. என் மனசுக்குள்ளேயே நீதான் இருக்க. சீக்கிரம் வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சாரி அர்ஜுன், என்னால வர முடியாது. என்னாச்சு பிரியா? ஆமா அர்ஜுன், எந்த விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மீறி போக கூடாது. ஹேய், என்ன பேசுற? நீ இல்லாம என்னாலே இருக்க முடியாது, நான் இல்லாம உன்னாலே இருக்க முடியாது. வேற எதுவும் சொல்லாத. இப்ப வர போறியா இல்லையா? இல்ல, நான் வரமாட்டேன். சரி, நானே வரேன். அது ஓகேவா? நீ வரக்கூடாது. ஓகே, அப்ப நீ வா. நீ வரமாட்டேன்னா நான் வருவேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல பிரியா. என்ன, வர போறியா இல்லையா? இல்ல நான் வரட்டுமா? நானே வரேன். குட். லைன் கட் பண்றேன். பாய். ஹலோ, நான் தான் அஞ்சலி பேசுறேன். ஹலோ ராகுல், என்னாச்சு? நான் தான் அஞ்சலி பேசுறேன். சொல்லு. எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருக்கு. ஆபீஸ்ல வேலை இருக்கு அஞ்சலி. அந்த வேலையை தூக்கி குப்பை தொட்டில போடு. இல்ல அஞ்சலி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வர்க். ராகுல், நீ எதுவும் பேசாத. இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா? அது இல்ல அஞ்சலி. I'm waiting for you. Please, come fast. Okay. Hi. ஹாய். எதுக்காக அவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொன்ன? வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அதுக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் உடனே உன்னை வர சொன்னேன். மழை பெய்யுது, வா. ஜன்னல் என்று உடைகின்றது, நீ பாரடி மச்சம் பார்த்து மெல்ல மெல்ல முன்னேறவா பள்ளி காட்டடி. வலி தொடங்கது இலகாதடி, வலி தொடங்கது இலகாதடி. இரவுகள் உருகுதே, இன்பங்கள் உயருதே.
கொண்டது அது சக்கரையில் ஒட்டிக்கொண்டு தள்ளாடுது இரவுகளில் உருகுதே இன்பங்கள் உயருதே மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்ன மாதிரி அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா அப்புறம் நினைக்க என்ன இருக்க போகுது? நீ நினைச்சபடி எல்லாம் என்ன இப்படி வர சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அர்ஜுன். மூடு வரப்ப நீ என் கூட இருக்கணும். அத புரிஞ்சுக்கிட்டு நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ இங்க வரணும். மூடு வர வேண்டியது எனக்கு, உனக்கு இல்லடா. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறவங்க இல்ல எதிர்த்து பேசுறவங்கள எனக்கு பிடிக்காதுடா. நீ என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பேசுற. நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான்டா என்னையே உனக்கு அர்ப்பணிச்சேன். தேங்க்ஸ். பாய் பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இது ராகுல் சார் கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட சீரி சார். என்ன அப்படி பாக்குற? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க மதுமதி வந்தா வர்றப்பெல்லாம் டேபிள் கடையில இருப்பான்னு உனக்கு சந்தேகம் தானே? நீயே பாரு. பாரு, நல்லா தேடி பாரு. ஒருவேளை இங்க இருக்காளா பாரு. இல்லையே. இல்ல இல்ல அங்க இருக்காளான்னு பாக்கலாம் வா. பாத்துலாமே. ஓ பாரு, இங்கேயும் வேணாலும் பாத்து காணுமே சார். இருக்காளா? உனக்கு சந்தேகமா இருந்தா பாத்ரூம்ல கூட போய் பாரு. நல்லா இருக்கா வந்து பாரு. நான் தடிக்கும் பாத்ரூம் பெட்ரூம் மாதிரி காட்டுறான். நல்லா பாரு, இருக்காளா? நோ நோ நோ, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. நீ இதுக்குள்ள எப்ப வந்த? அது நீங்க உள்ள இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்க போயிருந்தேனா வெளியில இருந்து யாரோ தாப்பால் போட்டுட்டாங்க. அப்படியா? தாப்பா போட்டது நான் தான். சரி, ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஓகே பாஸ். அங்க உள்ள எங்க போற? வெளியில போ. சாரி பாஸ். வேண்டாம். இங்க நிறுத்துங்க. இந்தாங்க. இந்தாங்க. நீங்க போயிட்டு வர? தலைவலி மாத்திரை வாங்க கடைக்கு போயிட்டு வரேன். ஷாப் மூடி இருந்தது. ஆமா, நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க? அதுவும் ஆட்டோல வரீங்க? ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல பஸ் எதுவும் கிடைக்கல, அதான் ஆட்டோலயே வந்துட்டேன். ஓஹோ. வா உள்ள போலாம். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்ததே இல்ல. பிரியா என்ன நினைக்கிறாளோ தெரியல. ராகுல் நான் சொன்னதை நம்பியிருப்பாரா? ஆபீஸ்ல நிறைய வேலைன்னு சொன்ன விஷயத்த பிரியா நம்பியிருப்பாளா? நம்பனா இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்காரு? என் மேல அவளுக்கு எந்த சந்தேகமும் இருக்காதே. ஒன்னும் புரியல.
மதுமதி, ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. வா மதுமதி. இது கனவா இல்ல நனவானே எனக்கு புரியல பாஸ். இனிமே நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னால மட்டும் பொறுமையா இருக்க முடியாது மதுமதி. உன் ஆசையை நீயே வாயை திறந்து கேட்பேன்னு பார்த்தேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதனாலதான் இத்தனை நாளா என் மனசுல இருந்த விஷயத்தை இன்னைக்கு நான் போட்டு உடைக்க போறேன். மை டியர் மதுமதி. அப்படின்னா நீங்க என்ன இனிமே இந்த சாம்ராஜ்யத்துக்கு ராணி நீ மட்டும்தான். இந்த சீட்டு உனக்கு தான் சொந்தம். இனிமே இந்த ஆபீஸ்க்கு பாஸும் நீதான். ஆமா, நான் தான் பாஸ். Yes. I am the boss. 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 மதுமதி. Yes boss. அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? Come here. Coming boss. Thank you boss. டேய் மல்லி, என்ன குடிக்கிறியா? பிளாக் காஃபி குடிச்சா உன் உடம்பெல்லாம் கருப்பாயிரும்ல. வெள்ளையா பால் கொண்டு வரேன், குடிக்கிறியா? குடிக்கிறேன். சீச்சி. சீச்சி. டேய் காஃபி குடுறா. சார் பாஸ் கூப்பிடுறாரு. இத டேபிள்ல வச்சிடு. சரி சார். சார் கூப்பிட்டீங்களா சார்? என்ன நடக்குது இப்பெல்லாம்? ஆபீஸுக்கு வந்த உடனே வெளியே போயிடுறேன். அது அஞ்சலி மேடம் தான். அஞ்சலி? யாரையா அஞ்சலி? ஐ அம் யுவர் பாஸ், நாட் அஞ்சலி. யூ நோ. நீங்க சொன்னதுனால தான் நான் உங்க கூட போறேன். இல்லனா அஞ்சலி கூப்பிட்ட உடனே வேலையை விட்டு போறதுக்கு நான் ஒன்னும் அவங்களோட ஒர்க்கர் இல்ல சார். அப்ப ஏதோ சொன்னங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் அஞ்சலி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சாரி சார், இனிமே இப்படி நடக்காது சார். குட். ஆபீஸ் வேலை தான் நமக்கு முக்கியம். ஹலோ அங்கிள், அங்க ராகுல் இருக்காரா? இருக்காம்மா, என் முன்னாடி தான் இருக்கான். அர்ஜென்ட் ராகுல வந்து என்ன மீட் பண்ண சொல்றீங்களா? அது வந்து இந்த வந்து போய் கதெல்லாம் வேண்டாம், அவரை உடனே அனுப்புங்க. ஓகேம்மா. அஞ்சலி உன்னை வர சொன்னாப்பா. 1/2 மணி நேரத்துல நீ அங்க இருக்கணுமா? சாரி சார், நான் போக மாட்டேன். என்னது போக மாட்டியா? ஆமா சார், கண்டவங்களுக்காக நான் உங்ககிட்ட திட்டு வாங்க முடியாது. இது பாரு ராகுல், நான் சொன்னதை நீ சீரியஸா எடுத்துட்ட. இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவா. ப்ளீஸ் எனக்காக போப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் நீங்க தெரியாம சொல்லிட்டேன். இனிமே உன்னை நான் திட்டவே மாட்டேன். போ. நீங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்றதுனால தான் நான் போறேன். ஆமா. ராகுல் சார், நான் உன்னை திட்டின விஷயம் அஞ்சலி கிட்ட சொல்ல மாட்டேன்ல? சொல்ல மாட்டேன். வெரி சின்சியர் பர்சன். நீ எப்பவுமே இந்த மாதிரி தான். நீ முதல்ல ஃபேமிலி பேக்கா குறைச்சு 6 பேக்கா மாறு. என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் இப்படி இருந்தே உன்னை மடக்கிட்டேன். சார் காஃபி? வேண்டாம். வேண்டாமா? அவர் அங்க ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க காஃபி குடிப்பாரா? மக்கு. உன் அறிவு மட்டும் எனக்கு இருந்திருந்தா. அப்ப உனக்கு இல்லன்னு ஒத்துக்கிறியா? சரி, அதெல்லாம் எதுக்கு? நீ காஃபி சாப்பிடுறியா? சும்மா சாப்பிடு. வேண்டாம். ஹலோ. எஸ் கம்பெனி. ராகுல் இருக்காருங்களா? நீங்க யார் மேடம்? என் பேர் பிரியா, ராகுல் வைஃப் பேசுறேன். ராகுல் சார் இப்ப ஆபீஸ்ல இல்லங்களே. அவர் ஆபீஸ்ல இல்லையா? ஆமாங்க. எங்க போயிருக்காரு? தெரியாது மேடம். ஓகே. ஹலோ. நான் தான். நீயா? கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகுறியா? நான் எங்கேயும் வரமாட்டேன். ஹலோ பிரியா, நீ ஒன்னும் என் வீட்டுக்கு வர வேண்டாம். இன்னைக்கு ப்ரோக்ராம் நான் வெளியே ஏற்பாடு பண்ணிருக்கேன். வெளியே போறோமா? எஸ். என் ட்ரீம் கேர்ள்காக நான் ஒரு சூப்பர் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எதுக்கு இதெல்லாம்? டெய்லி வீட்லயே இருந்து போர் அடிச்சிருச்சு, அதான் ஜாலியா வெளியே என்ஜாய் பண்ணலாம். எங்க?
சஸ்பென்ஸ். ராகுல் இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? பார்க்க தானே போறேன். பிரியா, இத வந்துடுறேன். ஓகே சார் வணக்கம். ம். Wow, rich locality. அவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் கூட இருக்கிற பொண்ணு யாரு? ஐ எம் வெரி லக்கி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட டேட்டிங்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஷியோர் டார்லிங், நாளைக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அச்சா, ஓகே பை டார்லிங். நான் பேசுறது கேட்டுப்பாலோ? வா பிரியா, ஏன் அங்கேயே நின்னுட்ட? நான் உடனே வீட்டுக்கு கிளம்பணும். ஏ? தலைவலி வந்துருச்சு, நான் போகணும். ஓகே லெட்ஸ் கோ. Come on, Priya. அர்ஜுன், இடியட், ராஸ்கல், எனக்கே துரோகம் பண்ணிட்டான். அவன் பணத்தை வச்சு பிரியாவை அவன் பக்கம் எடுத்துக்கிட்டான். ராகுல், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும். என்னாச்சு திடீர்னு? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியா? சரி போயிட்டு வா. ஓகே. பிரியா, இன்னைக்கும் பாக்ஸ்ல வச்ச சாப்பாடு சாப்பிடலையா? இல்ல, வெளியே சாப்பிட்டேன். கொஞ்ச நாளா நீங்க வெளிய சாப்பாடு தான் விரும்பி சாப்பிடுறீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்தது. பாஸ் உங்களுக்கு வெளிய சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாரு. ஆமா. அவ்வளவுதானே? இல்ல என் சமையல் பிடிக்கலன்னா தாராளமா சொல்லிடுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஆபீஸ்லயும் வேலை கொஞ்சம் அதிகம். டெலிகேட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட வெளியே சாப்பிட்டேன். அதுக்கே என்னென்னமோ பேசுற? உங்களுக்கு என் சமையல் மட்டும்தான் பிடிக்கலையா, இல்ல என்னையே பிடிக்கிறது இல்லையா? நோனோ, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். நீ ஃபோன் எடுக்கல. எங்க போன? ஃபோன் ரிங் ஆச்சு. நான் பாத்ரூம்ல இருந்தேன். எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. என்ன ஒரு மாதிரி பேசுறாரு? ஒருவேளை என்ன அந்த வீட்டுக்கிட்ட பாத்துட்டாரா? பார்த்தா கேட்டிருப்பாரு. பார்த்திருக்க மாட்டாரு. என்ன வர ட்ரெஸ் கூட மாத்தாம தொங்குறாரு. என்கிட்டயே வாய் கோசமா போய் சொல்றா. ஏன் சொல்ல மாட்டா? அவன் கூட வெளியே போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. எப்பேற்பட்ட பொய்ய வேணாலும் சொல்லுவா. ஆபீஸ் போறேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு எவ கூடிய சினிமா பார்க்க பீச்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி போர் அடிச்சிட்டால, அதான் வெளியில எவ்வளையோ தேடிக்கிட்டீங்க. என்னால நம்பவே முடியல. என்ன ஒரு நடிப்பு.
பிரியா எதுக்காக இப்படி மாறிட்டா? இதை என்னால நம்பவே முடியல. காண்டம்னா நம்பிக்கை இல்ல, டேப்லெட் வாங்குறதுக்கு பணம் இல்லன்னு போய் சொல்லிட்டு இப்ப எந்த தைரியத்துல எவ கூடிய சுத்துறீங்க? அர்ஜுன் இடியட், துரோகி. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம துரோகம் பண்ணிட்டான். பணத்தை கட்டி பிரியாவையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். எனக்கு என்ன குறைன்ட்டு அவ கூட சுத்திக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க? ராகுல், என்ன பேப்பர் இது? ராகுல், ராகுல், என்னது? டைவர்ஸ் பேப்பர்ஸ். எனக்கு விவாகரத்து வேணும். எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? அத உங்க வாயால சொல்லுங்களேன். நீயும் அந்த அர்ஜுனும். அதுக்கு நீங்க தான் காரணம். வாட்? நானா? ஆமா ஆமா, அன்னைக்கு அர்ஜுன் கொண்டு வந்த கிஃப்ட நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்தப்போ வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா ஒரு தடவை என்ன மீட் பண்ண அர்ஜுன் அதனால புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் நீங்க வேண்டாம்னு சொன்ன கிஃப்ட கொடுத்து என்ன கவுத்துட்டான். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு கல்யாணம் நடந்து இத்தனை நாள் ஆயும் பட்ஜெட் பணம் இல்ல பிரச்சனைன்னு சொல்லி என் ஆசைகள் எல்லாத்தையும் அடக்கி வச்சீங்களே, அது ஒரு தடவையா யோசிச்சீங்களா? கிட்ட வருவீங்க, நல்லா தூண்டி விடுவீங்க, உடனே உங்களுக்கு பயம் வந்துரும். ஆனா நீங்க பத்த வச்ச அந்த தீப்பந்தத்தால என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு நீங்க ஒரு நாளாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் இருந்த அந்த நிலைமையில அர்ஜுன் மட்டும் இல்லைங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையால ரோட்ல போற எவன் கூட வேணாலும் நான் அந்த தப்ப பண்ணிருப்பேன். குட். நான் எப்படியும் உனக்கு விவாகரத்து கொடுக்க போறேன்னு தெரிஞ்சு இவனை முன்னாடியே வர சொல்லிட்டியா? அப்படியே செஞ்சிருந்தாலும் தப்புன்னு இல்லைங்க. இவன் கிட்ட பணம் இருக்கு, தைரியமும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பொண்ணுங்களோட தொடர்பும் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு அர்ஜுனா எதுக்காக வர சொன்னேன் தெரியுங்களா? இப்ப நீங்க என்ன கோவத்துல வீட்டை விட்டு துரத்தினாலும் பரவாயில்ல, ஆனா நான் மட்டும் இனி இவன் கூட போக மாட்டேன். ஒருவேளை இவன் என்ன கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா என்ன மாதிரியே எத்தனை பொண்ணுங்களை இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும் தெரியுமா? எஸ், he is a fraud. அர்ஜுன் கொடுத்த gift எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான gift. அத உங்களால திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா நீங்க அதை விட விலை உயர்ந்த gift உங்க வைஃபா நீங்க எனக்கு கொடுத்திருக்கணும். அது எனக்கு தான் சொந்தம். ஆனா நீங்க அத வேற எவ்வளவுக்கோ கொடுத்துட்டீங்க. நானா? நான் என்ன கொடுத்தேன்? யாரு கொடுத்தேன்? ஏன் போய் சொல்றீங்க? உங்களுக்கு அந்த மதிப்பு எங்க புரிய போகுது? இந்த உலகத்துல கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணுக்கும் அதுதாங்க உயர்ந்த gift. ஒவ்வொரு பொண்ணும் எத்தனையோ கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம். அந்த பாக்கியத்துக்காக எத்தனையோ பெண்கள் நோம்பு விரதம் என்னென்னமோ பண்றாங்க. அதுக்காக ஒரு சின்ன கல்லு கூட கடவுளா கும்பிடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய gift நீங்க எனக்கு கொடுத்ததே இல்லையே. இதெல்லாம் சுத்த போய். வேற யார வர சொன்ன? நீங்களே திறந்து பாருங்க, உங்களுக்காக gift காத்துக்கிட்டு இருக்கு. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் வர சொன்னேன். நீ வர சொன்னியா? ஆமா.
எனக்கு எல்லாம் தெரியுங்க. நீங்க இது வரைக்கும் யாருக்கும் gift கொடுக்கலன்னு சொன்னீங்கல, அந்த gift நீங்க இந்த அஞ்சலிக்கு தான் கொடுத்திருக்கீங்க. வாட் gift-ஆ? இவரு எனக்கு எந்த gift-ம் கொடுக்கலையே. எஸ், நான் இவளுக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கலையே. நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்றீங்க. நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னால எனக்கு எந்த gift கொடுக்க முடியாதுன்னு அவகிட்ட சொல்லுங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆமா, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா தனியா இருக்க உனக்கு ஒரு துணை தேவை. அதனாலதான் என் புருஷனை உன் வலையில போட்டுக்கிட்ட. பொண்டாட்டியா தொட்டா குழந்தைங்க பிறப்பாங்க. அவங்கள வளர்க்கறதுக்கு இவர் வாங்குற சம்பளம் பத்தாது. அதனாலதான் பணம் இருக்கிற ஒன்ன பார்த்து கரெக்ட் பண்ணிட்டாரு. அப்படி பண்ணா இவர் பாக்கெட்ல இருந்து 10 பைசா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு பொண்டாட்டியா எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கிஃப்ட உனக்கு கொடுத்துட்டாரு. அது என்னன்னு இன்னும் புரியல. தாயாக்குற பாக்கியம் ஒவ்வொரு பொண்டாட்டியும் தான் புருஷன் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான். என்னை விட்டு பேசிட்டே போற. எனக்கும் உன் புருஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு கிஃப்ட் எல்லாம் எதுவும் கொடுக்கல. வாய மூடு. நான் ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போய் 6 வருஷம் ஆகுது. இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்க. அது எப்படி? அதுக்கு காரணம் என் புருஷன் தானே. இது நீ ஹாஸ்பிடல்ல அபார்ஷன் பண்ண ரிப்போர்ட்டோட பேப்பர்ஸ். போதுமா? வேற ஏதாவது ஆதாரமும் வேணுமா? பிரியா, ஒரு நிமிஷம்.